ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு நித்திரையை விட்டு. செய்தியின் தலைப்பு என்ன? நித்திரையை விட்டு என்ன பண்ணணும்? எழுந்திரு, அல்லது நித்திரையை விட்டு எழும்புவோம், அல்லது நித்திரையை விட்டு எழும்ப வேண்டிய காலமாக இருக்கிறது. அதற்கு ஆதாரமாக உள்ள வசனம் ரோமர் 13வது அதிகாரம் 11வது வசனத்தினுடைய முன்பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொள்ளலாம். நாம் அதில் 11லிருந்து 14 வரை நாம் தியானிக்க போகிறோம். ஆனால் அதற்கு ஆதாரம் முதலாவதாக அந்த 11வது வசனத்தினுடைய முதல் பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுவோம். வாசிக்கலாமா? போதும். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாய் சென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். ஏன் இதோட முடிச்சுக்கிறேன்னா, அதற்கு பின்பாக ஒரு செமிகோலன் போட்டிருக்குது. செமிகோலன் போட்டிருந்தேன்னா என்ன இருக்குது? ஏனென்றால் அர்த்தம். இப்போ என்ன சொல்கிறாங்க? இது யார் எழுதினது? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமரில் உள்ள யாருக்கு எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். ரோமர் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அது ரோமாபுரி சபையில் உள்ள தேவ பிரியர்களுக்கும் பரிசுத்தவான்களாகும்படிக்கு அழைக்கப்பட்ட அனைவருக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன யாருக்கு எழுதப்பட்டிருக்குது? இன்றைக்கி நமக்கு சபையில் இருக்கக்கூடிய நமக்கு எழுதி வைக்கிறதுக்கு போல் அந்த நாட்களில் ரோமாபுரியில் இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய தேவ பிரியர்களுக்காக ரோமர் பவுல் எச்சரிக்கையாக எழுதி வைத்த ஒரு காரியம்தான் இந்த காரியம். இதில் 4 காரியங்களை அவர் சொல்கிறார். இந்த வசனத்தினுடைய முதல் பகுதியில் 4 காரியங்கள் அது கோடிட்டு காட்டப்படுகிறது. என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது? முதல்ல நித்திரையை விட்டு முதல்ல என்ன பண்ணணும்? விடணும். 2வது எழுந்திருக்கணும். 3வது வேளையை அல்லது காலத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். 4வது காரியம் இப்படி நடக்க வேண்டும். இப்படி நடக்க வேண்டும் சொல்லியிருக்கிறார். அதை எப்படி நடக்கும்னு சொல்லி நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். ஸோ 4 காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரியில் உள்ள அந்த பரிசுத்தவான்களுக்கும் தேவ பிரியர்களுக்கும் எழுதியிருக்கிறாரு. அப்போ அதற்கு எதை மூலமாக வச்சு எழுதியிருக்கிறாரு? எதை விடணும்னு சொல்லியிருக்கிறாரு? எது தடையாக இருக்குன்னு சொல்கிறாரு? நித்திரை தடையாக இருக்கிறது. ஏன் நித்திரை தடையாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ வாங்க அந்த பின்பகுதியை வாசிங்க. நாம் விசுவாசிகளான பொழுது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ரட்சிப்பு இப்போ ரொம்ப சமீபமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் நித்திரையை விட்டு எழும்புங்க. சொல்ல புரியுதா? எனவே நித்திரையை விட்டு நீங்கள் எழும்புங்க. இப்போ நம்ம தேசத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, நம்ம தேசத்தில் ஒரு சமாதானமுறைக்கு ஒரு காலம் இருக்கிறது இல்லையா? சுற்றி இருக்கக்கூடிய மற்ற தேசங்களை பாருங்கள், ஒரே கலவரங்களும் யுத்தங்களும் எவ்வளவோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க சுவிசேஷத்தை அறிவிக்க கடந்து செல்ல முடியுமா? அந்த இடத்துல அவங்களோட உயிரை காக்கக்கூடிய பணியில் தான் அவங்க ஈடுபட முடியும் ஒழிய, சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய பணியில் அவங்களுக்கு ஈடுபடுவது சற்று கடினமானது ஒரு காரியம். அது சொல்லப்போனால் ப்ராக்டிக்கலி இட் இஸ் இம்பாசிபிள்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர்களுடைய சூழ்நிலை இருக்குது. ஆனால் நம்மளுடைய தேசத்தில் நம்மளை ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான நல்ல வழிவாசல்களை, திறந்த வாசல்களை கொடுத்து ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு, ரட்சிப்பை நம்ம சுதந்திரிக்க செய்யும்படிக்கு, நம்ம ரட்சிக்க முடியாது, நம்ம ரட்சிப்பை சுதந்திரிக்க செய்யும்படியாக கர்த்தர் அநேக காரியங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. அதனால் நம்ம என்ன சொல்லணும்? நம்ம முதலாவது என்ன பண்ணணும்? நித்திரை விட்டு நம்ம எழுந்திருக்க வேண்டும். அப்போ நித்திரைனா என்ன? நித்திரைனா என்னது? தூக்கம். அடுத்தது மயக்கம். ஓகே. வேற எது இருக்கா? செயல்படாமல் இருக்கு. ஸ்தோத்திரம். வேற பாஸ்டர்மா சொன்னது ஆவிக்குரிய வார்த்தை. நான் சொல்கிறது நம்ம உலகத்துக்கு அடுத்த மாம்சத்துக்கு அடுத்த காரியங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நித்திரை இது ஒரு இளைப்பாறுதலுடைய கேட்டகரியில் நம்ம கொண்டு வரலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நித்திரை, தூக்கம், உறக்கம், அதுக்கடுத்து இந்த படுத்து கொண்டு இருக்கிறது, அல்லது ஓய்வு எடுத்து கொண்டு இருக்கிறது, அல்லது சற்று இளைப்பாறுதல் இல்லையா? இப்படி 4 சம்பவம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குதா? நம்ம ரொம்ப ஆராய்ந்து பார்க்கறது இல்லை. ஆனால் இந்த 4 காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குதா இல்லையா? ஏன்னா இது எல்லாமே நடக்கும், நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஏன்னா இந்த 4 காரியங்களை நம்ம எடுத்துக்கொள்வோம். தூக்கம்னா என்னது? உறக்கம்னா என்னது? அப்புறம் படுத்திருக்கிறதுனா என்னது? அதே போல் நித்திரை. இந்த 4 காரியங்களும் ஒரு இளைப்பாறுதலுக்கு அடுத்த இளைப்பாறுதலை மையப்படுத்தியுள்ள காரியம். ஆனால் இவைகளுக்கு பின்பாக ஒரு காலம் உண்டு. எல்லாவற்றிற்கும் பின்பாக ஒரு காலமோ ஒரு வேளையோ ஒரு நேரமோ உண்டு இல்லையா? எல்லா நேரத்திலும் போய் தூங்கிட்டு இருக்க முடியாது இல்லையா?
அதே அப்போ இந்த 4 காரியங்களுமே ஒரு காலம், வேளை, நேரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதே போல் இவைகள் அனைத்துமே வந்து அதற்கூட சேர்ந்து மற்ற காரியங்கள் வருகிறது. உதாரணமாக இன்றைக்கி வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு வரேன். வேலைக்கு போயிட்டு அந்த டயர்ட்னஸ்னால என்ன பண்ணுவோம், நைட்டு வந்து படுத்துருவோம் இல்லையா, படுத்து தூங்கிடுவோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து தூக்கம்னா என்னது, ஒரு வேலை ப்ளஸ் ஒரு இரவு நேரம். வேலை அந்த இரவு நேரத்தில் நம்ம தூங்க முடியும் இல்லையா, உடம்புல வரக்கூடிய டயர்ட்னஸ். ஏன்னா நமக்கு தூக்கம் வந்து இன்றியமையாதது. தூங்கலைன்னா அடுத்த நாள் நம்மளால் வேலை செய்ய முடியாது. நமக்கு வந்து என்ன சொல்கிறது, நம்மளுடைய சரீர நிலைமை வந்து ஒரு கட்டுக்கோப்பாக இருக்காது. அதனால் வந்து ஒரு தூக்கம் வேண்டியது இருக்குது. உறக்கம்னா எப்படி, உறக்கம் எப்போ வரும், பிரதருக்கு தெரியும். சின்ன குழந்தை பாப்பா பால் குடிச்சிட்டு நம்ம என்ன சொல்லுவோம், பாப்பா நல்லா தூங்கிட்டு சொல்ல மாட்டோம், உறங்கிடுச்சுன்னு சொல்லுவோம். அப்போ என்ன, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து பசி ஆற்றப்பட்டுனா அந்த நேரத்தில் வரக்கூடியது வந்து உறக்கம் இல்லையா. அதே போல் வந்து நம்ம வந்து படுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால் நிறைய காரியங்கள் இருக்கும். எதனால் படுக்கிறோம், சில நேரத்தில் வந்து தலை சுற்றுது அதனால் படுக்கிறோம் இல்லையா. அப்போ வந்து ஒரு சம்பவம் இருக்குது, சோர்வு இருக்குது, சரீரத்தில் ஒரு சோர்வு இருக்குது. சோர்வு இருக்கும் பொழுது நம்ம போய் என்ன செய்யக்கூடிய காரியம், நம்ம இளைப்பாறக்கூடிய காரியம் வந்து என்னது, இளைப்பாறக்கூடிய காரியம் வந்து படுத்து கொண்டு இருக்கிறது அல்லது ஓய்வு எடுக்குது. இது அப்போ நம்ம வந்து படுத்துக்கொள்கிறது வந்து ஒரு நம்முடைய சரீரம் சார்ந்த, சரீரத்தில் ஏற்படக்கூடிய சோர்வு சார்ந்த ஒரு விஷயம். அப்படி என்றால் நித்திரைனா என்ன, நித்திரையில் என்ன இருக்குது, நித்திரைக்கு ஒரு காலம் இருக்குது, அதற்கு பின்பாக ஒரு கடமை இருக்கிறது இல்லையா. கடமையை முடிச்சுட்டு போய் எடுக்கிற இளைப்பாதலுக்கு பேர் தான் நித்திரை. இதை சற்று நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் சொல்லுகிறேன். இப்போ வந்து நான் காலம்பை வேலைக்கு போகிறேன், ஒரு தொழிற்சாலையிலையோ ஒரு இதில் வேலை பார்க்குறேன்னு வச்சுங்களேன். நான் வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போகும்போது மதியம் சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து ஒரு நேப், அது சொல்கிறாங்க இல்லையா. இங்கிலீஷில் வந்து 3 விதமான ஸ்லீப்பு, ரெஸ்ட்டு, நேப். ஸோ அந்த 3 விதமாக வந்து சொல்லுவாங்க. ஆனால் வந்து தமிழில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, நம்ம எளிதாக புரிந்து கொள்ளலாம். அதை கொஞ்சம் ஆழமாகவும் புரிந்து கொள்ளும்போது நம்ம வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக வளருவதற்கு இது ஏதுவாக இருக்கும். அப்போ வந்து காலையில் வந்து நான் போகிறேன், வேலைக்கு போகிறேன். அப்போது மதியம் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன ஒரு நேப் இல்லையா. அதுக்கு என்னது, நல்லா சாப்பிட்டாச்சு, அதனால் உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு, அதனால் ஒரு உறங்குறேன் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், வீட்டுக்கு வரேன். இதுக்கு இடையில வந்து ஏதாவது எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கிடினஸோ அல்லது வந்து ஏதாவது ஒரு மற்ற ஒரு சோறு வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து போய் படுத்துட்டு வரேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம். அது பேர் படுத்துருக்குறது. வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்த பிறகு வந்து குடும்பத்தில் வந்து நேராக வந்து வீட்டம்மா வந்து சாப்பாடு வச்சு கொடுக்குறாங்க, நான் சாப்பிட்றேன், போய் கவுந்து வச்சு படுத்துக்கிறேன். அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் போய் படுத்துக்கொள்ளுக்கிறேன், அவ்வளோதான். நித்திரை செய்ய போயிடு. ஆனால் அதில் வந்து நித்திரை வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. நித்திரை ஏன்னா அந்த வீட்டில் வந்து என்ன எதிர்பார்ப்பாங்க, வீட்டில் கணவன் வந்த உடனே பேசணும், அவர் என்ன சொல்கிறேன், என்னென்ன தேவைகள் இருக்குது, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இல்லை, அந்த கடமைகளை நிறைவேற்றி நாம் செய்யும் பொழுது தான் அது ஒரு நித்திரையாய் மாறுகிறது. சங்கீதம் 127:2 வந்து தாவீது சொல்கிறார், அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை தருகிறார். அப்போ வந்து நம்ம வந்து நல்லா புரிந்துக்கிடணும், நம்ம ஒவ்வொரு நாளும் போய் தூங்குறது, நைட்டு படுக்கிறோம், நைட்டுலேருந்து காலையிலேருந்து கிடைக்கிறது வந்து அது நித்திரையா அல்லது தூக்கமா அல்லது சும்மா படுத்துருக்கோமா அல்லது உறங்கிட்டு இருக்கோமான்னு சொல்லி நம்மளே நம்ம நிதானித்து பார்த்துக்கொள்ளலாம். அப்போது அந்த நித்திரையில், இந்த நித்திரை வந்து இயல்பாய் கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். நம்ம வந்து வீட்டில் வேலையினுடைய காரியங்களை செய்கிறோம், நம்மளோட எல்லா தேவைகளையும் நமக்கு ஆண்டவர் சந்திக்கிறாங்க, நம்ம வந்து நம்ம பசி இல்லாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்கிறாங்க. வீட்டிற்கு வந்த பிறகு நம்ம ஜெபித்து குடும்பத்தின் காரியங்களை செய்கிறோம், நாம் வந்து நித்திரைக்கு போகிறோம். இதில் வந்து இது வந்து ரெகுலராக ரொட்டீனே நடந்துட்டு இருந்ததுன்னா கர்த்தருக்கு இது பிரியமாக இருக்குமா? கர்த்தருக்கு பிரியமானவனுக்கு இந்த நித்திரையை கொடுக்குறார். அப்போ இதில் வந்து என்ன காரியம் வந்து லேக் ஆகிருக்குது, எந்த காரியம் வந்து மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தான் இந்த ரட்சிப்புக்கு அடுத்த காரியங்கள். ரட்சிப்பு வந்து இவ்வளோ சமீபமாக இருந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய சொந்த அலுவல்களுக்குள்ளே நம்ம ஜெபிக்கும் பொழுது ஜெபிச்சோம் இல்லையா, ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தாருங்க, அந்த ஆசீர்வாதம் வந்து மற்றவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும். ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், அப்பா நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, உனக்கு நான் நல்ல நித்திரை தாருகிறேன், உனக்கு இந்தந்த காரியங்கள் பாக்கியங்களை நான் கொடுத்துருக்குறேன், நல்லா உறங்கிட்டு இருக்கேன், நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன், நல்லா படுத்துருக்கிறேன், நித்திரையும் வச்சுருக்கிறேன். ஆனால் உனக்குள்ள நீ ஆண்டவருக்காக எனக்காக செய்யக்கூடிய ஊழியம், எனக்காக செய்யக்கூடிய ஆத்தும ஆதாயம், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடிய அந்த லேப்ஸை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல வந்து சொல்லுகிறார். ஸோ அப்போ வந்து இதுதான் நித்திரையை குறித்த காரியம். இந்த நித்திரையை விட்டு தான் அவர் வந்து எழும்ப சொல்லுகிறார். அப்போ வந்து நித்திரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நித்திரையை வந்து 5 விதமாய் பிரிக்கலாம். நித்திரையை வந்து
நித்திரைக்குள்ளே இவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஸோ நித்திரை வந்து நாம் வந்து 5 விதமாக பிரிக்கலாம். முதலாவதாக அயர்ந்த நித்திரை எடுத்துக்கொள்வோம். இரண்டாவதாக கன நித்திரை. மூன்றாவதாக ஆழ்ந்த நித்திரை. அதுக்கடுத்து வந்து நித்திரை மயக்கம் அல்லது மயக்க நித்திரை. அதுக்கப்புறம் வந்து நித்திய நித்திரை இல்லையா? 5 விதமான நித்திரை வந்து நாம் வந்து இந்த நாளில் நாம் சற்று அதை கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் பார்த்துட்டோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் லகுவாக இருக்கும். அதனால் முதல் நித்திரை வந்து என்னது? அயர்ந்த நித்திரை. இந்த அயர்ந்த நித்திரை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம வேதத்திலேருந்து தான் நம்ம பேசுகிறோம், வேறு எங்கேருந்து பேசலை. அயர்ந்த நித்திரை வந்து எங்கெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு 2 சம்பவத்தை மாத்திரம் நம்ம பார்த்துக்கலாம். முதலாவது அயர்ந்த நித்திரை எங்கே நடந்திருக்கு? ஆதாமுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கு. வசனத்தை வாசிக்கிறீங்களா? ஆதாம் ஆதியாகமம் 2:21. இதே போல் மற்றொருவர் வந்து என்ன பண்ணாங்க? அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார், அவன் நித்திரை அடைந்தான் இல்லையா? இது வந்து ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அயர்ந்த நித்திரையை கொடுத்து அவர் என்ன செய்தார்? ஆதாமை உண்டாக்குனாங்க இல்லையா? அப்போ ஆண்டவருடைய கிரியை, ஆண்டவருடைய கரம் அங்கே செயல்பட்டு ஒரு அயர்ந்த நித்திரையை கொடுக்கும் பொழுது அங்கு வந்து ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம், ஏவாள் உருவாக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக வந்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியம் ஆதியாகமம் 15:12 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிலும் அவனை மூடிக்கொண்டது. அப்போ வந்து அயர்ந்த நித்திரை வந்து எப்போ எதுக்காக அந்த இடத்துல ஆண்டவர் கொடுத்தாங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு வந்து அவருடைய சந்ததிக்கு வரக்கூடிய காலங்களிலே நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களும் அவருடைய உடன்படிக்கையும் அவர் மீட்டு கொண்டு எங்கே கொண்டு கானானில் கொண்டு அவர்கள் சேர்க்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் எலாபரேட் பண்ணோம், விவரமாய் விளக்கும்படிக்கு அந்த இடத்துல வந்து ஒரு அயர்ந்த நித்திரையை கொடுக்குறார். அப்போ வந்து நீங்கள் நல்ல தெரிஞ்சுக்கொடுறோம், அயர்ந்த நித்திரையை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது சில நேரங்களில் வந்து கர்த்தர் வந்து தரிசனங்களையும் சொப்பனங்களையும் கொடுக்குறார். அதன் மூலமாக நாம் தேவ திட்டங்களை அறிந்து கொள்ள முடியும். அதுக்காக நம்ம அயர்ந்த நித்திரையை வந்து வாஞ்சிக்கக்கூடாது. அயர்ந்த நித்திரை அவரால் அருளப்படணும். அந்த நேரங்களில் வந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய தரிசனங்களும் திட்டங்களும் வந்து தேவ சித்தத்திற்கு நேராக நம்மை நடத்தும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது கன நித்திரை. கன நித்திரைங்கிறது வந்து இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 29:10. இந்த கன நித்திரைங்கிறது வந்து கர்த்தர் வந்து ஒருத்தரை புறக்கணிக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு காரியம்தான் வந்து கன நித்திரை. ஏசாயா 29:10. கர்த்தர் உங்கள் மேல் கன நித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து இல்லையா? இப்போ யோசிச்சு பாருங்கள், இது வந்து என்ன சொல்கிறது? ஆண்டவர் வந்து கோபத்தில் பேசக்கூடிய ஒரு காரியம். கனநித்திரையை கொடுப்பேன் நான், இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? கனநித்திரையின் ஆவியை நான் அனுப்பேன். எப்படி வந்து சவுலுக்குள்ளே ஒரு பொல்லாத ஆவியை அனுப்பினாரோ அதே போல் வந்து கனநித்திரையின் ஆவி. ஏன் இந்த காரியத்தை ஆண்டவர் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் சற்று யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு தேசமோ ஒரு ஜனமோ ஒரு சபையோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்குமானால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பின்பாக அவர்களுக்குள்ளே கனநித்திரையின் ஆவியை கொடுக்கப்படும். இப்போ நாம் பார்க்கலாம், நம்ம சுற்றி அநேக சபைகள் இருக்கிறது. கர்த்தர் அல்லாத சபைகளை நான் சொல்லுகிறேன். அவர்கள் மத்தியில் செயல்படக்கூடிய ஆவிகள் எல்லாமே கனநித்திரையின் ஆவிகள் தான். ஏன்னா அவங்க வந்து தேவனை அறிந்திருந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமல் அநேக காரியங்களை வந்து துஷ்டமான காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் அவர்களை அருவருத்து அவர்களை வெறுத்து அவர்களுக்குள்ளே வேதம் இல்லாதபடி கூட செய்யக்கூடிய காரியங்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்குது. இது கனநித்திரையின் ஆவி. இப்படிப்பட்ட கனநித்திரையின் ஆவி வந்து வரும் பொழுது என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அநேகர் வந்து வேத வசனத்திற்கு செவிகொடாதபடிக்கு எப்பொழுதும் வந்து ஒரு நித்திரை மயக்கமாகவே இருப்பாங்க. எவ்வளோதான் சொன்னாலும் அவங்களுக்குள்ளே வந்து வேத வசனங்கள் வந்து உள்ளே செல்லாது. கண்களும் எப்படி சொல்லியிருக்கு? உங்கள் கண்களை அடைத்துன்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம வந்து வேத வசனம் உட்புகாதபடிக்கு நம்ம கண்கள் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு போவோம்னால் நாம் வந்து சுதாரித்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துல வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தருக்குள்ளே உடனே நம்ம திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வர வேண்டும். இந்த காரியம் வந்து எல்லாருக்கும் நடக்கும், நடக்காதுன்னு இல்லை. நிற்கிறவன் என்பவன் விழாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க கிடவன் தான் வசனம் சொல்லுது. அதனால் வந்து இந்த காரியங்களிலே நாம் ஜாக்கிரதையாக இருந்து இப்படிப்பட்ட கன ஆவிகள் கனநித்திரையின் ஆவி நம்மளை ஆட்கொள்ளாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய ஒரு தலையாய கடமை. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது நித்திரை மயக்கம் அல்லது மயக்க நிலைமையில் உள்ளக்கூடிய நித்திரை. இதற்கு வந்து ஆதாரமாக உங்களுக்கு தெரியும், கெத்செமனே தோட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் இல்லையா? அங்கே ஆண்டவர் வந்து 3 பேர், அவருடைய சிஷ்யர்களாகிய 3 பேர், யாக்கோபு, யோவான், பேதுரு, 3 பேரையும் அழைத்து அங்கே என்ன சொல்கிறாங்க? ஒரு ரெக்வெஸ்ட் இல்லையா? வேண்டிக் கொள்ளக்கூடிய காரியங்களை செய்யாதபடிக்கு அவர்கள் தங்களுடைய காரியத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிறது. அதான் கொடுக்கப்பட்ட கட்டளையை விட்டு
அவர்கள் மற்ற காரியங்களில் அல்லது வந்து என்ன சொல்கிறது ஒரு அலட்சியமாக இருக்கக்கூடிய ஒரு போக்கு, இது வந்து ஒரு கண்களிலே ஏற்படக்கூடிய ஒரு சோர்வு அல்லது அயர்வு அல்லது வந்து ஒரு அபத்தமான ஒரு நிலைமையை குறித்து சொல்லப்படுறது தான் மயக்க நிலை, நித்திரை. இதற்கு ஆதாரமாக உள்ள வசனங்கள் வந்து பார்த்திங்கன்னா மத்தேயு 26, 43, 45. அதே போல் இது வந்து நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், நேரம் இல்லாதனாலே நான் சொல்லி கொண்டு போகிறேன். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 25:5 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை மாத்திரம் எடுங்க. மத்தேயு 5:25. மணவாளன் வர தாமதித்த பொழுது தாமதித்த பொழுது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து 10 கன்னிகைகளை குறித்து சொல்லக்கூடிய காரியங்களில் வந்து என்னது நித்திரை மயக்கமடைந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் கூட 5 பேர் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்ததுனால மணவாளன் வரும்பொழுது அவருடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசித்ததை நாம் பார்க்கிறோம். மீதி 5 பேர் கைவிடப்பட்ட நிலைமை. அதனால் வந்து இந்த மயக்க நிலைமையில் இருந்தாலும் நாம் சுதாரித்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த கெத்செமனே தோட்டத்தில் மயக்க நிலைமையில் இருந்த பேதுரு, யோவான், யாக்கோபு எல்லாம் பின்காலங்களில் வந்து பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெறும் பொழுது ஜெப வீரர்களாக ஜெபத்திலே முற்றிலும் தரித்திருந்தவர்களாக இருந்தாங்க. அல்லேலூயா. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஜெபத்தில் தரித்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது தான் கர்த்தருடைய விருப்பமும் வாஞ்சையுமாக இருக்கிறது. அதற்காகவே நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவரை அபிஷேகமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த நித்திரை. 4வது நித்திரை வந்து ஒரு ஆழ்ந்த நித்திரை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, கோமாக்கு போயிட்டார்னு சொல்லுவோம் இல்லையா, அதே போல் ஒரு நித்திரை. இது வந்து சில நேரங்களில் வந்து கர்த்தரால் வரக்கூடிய நித்திரை. கர்த்தர் கோவப்படும் பொழுது வரக்கூடிய நித்திரை. 2வது வந்து கர்த்தருக்கென்று வரக்கூடிய நித்திரை. புரியுதா? கர்த்தரால் வரக்கூடிய நித்திரை, கர்த்தருக்கென்று வரக்கூடிய நித்திரை. இதில் வந்து கர்த்தரால் வரக்கூடிய நித்திரைன்னு சொல்லும் பொழுது இந்த ஆழ்ந்த நித்திரைக்குள்ள அனுப்புனார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்தை மாத்திரம் பார்த்து கொள்ளலாம். நிறைய ராஜாக்கள் வந்து அவருடைய தண்டனையை பெற்றது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை வந்து கர்த்தர் அடித்த காரியங்களை நம்ம பார்க்குறோம். இதில் வந்து ஒரே ஒரு நபர், நாபால் என்கிற ஒரு நபரை குறித்து நாம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 25, 37, 38. பொழுது விழுந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாட்களுக்கு பின்பு அவன் செத்தான். இது வந்து ஆண்டவர் அடித்து 10 நாள் கழிச்சு. இது என்னது? ஒரு ஆழ்ந்த நித்திரைக்குள்ள. இப்போ வந்து நம்ம வந்து யோசித்து பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் வந்து அனுதின வாழ்க்கையில் வந்து டாஸ்மாக் பக்கத்தில் பார்க்குறோம். இவன் வந்து ஒரு பயங்கர குடிகாரனாக வெறித்து குடித்து பெரிய ஆஸ்தி நிறைந்தவனாக இருந்த ஒரு மனுஷன். ஆனால் அவனுடைய போக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு பயங்கர ஒரு குடி வெறியின் நிலைமையாக இருந்துச்சு. நீங்கள் அந்த வசனம் வீட்டிற்கு போன பிறகு இந்த வசனங்களை வாசித்து பார்ப்பீங்களா தெரியும். அவனுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? வெறிச்சு குடிச்சு தன்னிலை மறந்த போல இருந்தான். அதனால தான் ஒய்ஃப் அதுக்கு முந்தின நாள் சொல்லலை, அடுத்த நாள் தான் புத்தி தெளியட்டும், மயக்கம் தெளியட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி அடுத்த நாள் சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த நாட்களில் எத்தனையோ பேர் ஆழ்ந்த நித்திரைக்குள்ளே போன மாதிரி குடிச்சிக்கிட்டு எத்தனையோ பேர் ரோட்டில் படுத்திருக்காங்க. அப்போல்லாம் நம்ம வந்து அவங்கள கிராஸ் பண்ணி போகும்போது அட்லீஸ்ட் நமக்குள்ளே ஆண்டவரே நாபாலுக்கு ஏற்பட்ட ஒரு சங்கதி, நாபாலுக்கு ஏற்பட்ட நிலைமை வந்து ஏற்படக்கூடிய நிலைமையை போல் என்னுடைய ஜனங்கள் வந்து இப்படி கிடக்கிறாங்களே இல்லையா? நல்ல வெயில் அடிச்சுட்டு இருக்கோம், வெளியில் படுத்திருப்பாங்க, கான் பக்கத்தில் போய் படுத்திருப்பாங்க. ரொம்ப ஒரு பரிதாபமான நிலைமை இல்லையா? அவரையும் ஆண்டவர் வந்து அவருடைய சாயலை உருவாக்கினவர் தானே இல்லையா? அப்போது நம்ம வந்து நம்ம வந்து ஆண்டவருக்கு சமூகத்தில் நம்ம ஒரு பொருத்தனையாக செய்வோம். இப்படி வந்து ஆண்டவரே நான் வந்து டாஸ்மாக் பகுதியெலாம் யாரெல்லாம் இப்படி கிடக்கிறாங்களோ வழி அருகே கிடக்கிறவங்களுக்காக நாம் ஜெபிப்பேங்கிறது ஒரு அட்லீஸ்ட் நம்ம ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவ் நம்ம எடுப்போம். ஏன்னா நாபாலுடைய வாழ்க்கை வந்து நமக்கு வந்து ஏதோ நம்ம வாசிட்டு கடந்து போகிறதுக்கு இல்லை. இந்த காரியங்கள் வந்து நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்ம தேவனுக்கு பிரியமாய் மற்றவர்களை நம்ம ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியங்கள் தான் இதில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்காக வரக்கூடிய ஒரு நித்திரை, அது வந்து ஆழ்ந்த நித்திரை. இதை நீங்கள் பார்த்தீர்களானால் வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் 9 - 11 வரை நீங்கள் வாசிப்பீர்களானால், அப்போ இந்த இடத்துல வந்து கர்த்தர் என்ன கொடுக்குறாங்க? இரத்த சாட்சியை மரித்தவர்களுக்கு வந்து 5ஆம் முத்திரை உடைக்கும் பொழுது பலிபீடத்தில் கீழே இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை கண்டேன் அப்படின்னு சொல்லி யோவான் சொல்லுகிறாரு. அந்த இடத்துல வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது? அவங்களுடைய ஆத்துமா வந்து கதறி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய இரத்த சாட்சியை குறித்து நாங்கள் ரத்தம் செஞ்சிருக்கிறோம், நாங்கள் வாழ முடியாதபடி நடந்தக்கூடிய காரியங்களுக்கு வந்து எங்களுக்காக என்ன செய்வீர், இன்னும் நீங்கள் பழி வாங்காமல் இருக்கிறீரே அப்படின்னு சொல்லி அந்த ஆத்துமாக்கள் கதறும் பொழுது அந்த ஆத்துமாக்களுக்கு வந்து ஒரு நித்திய ஒரு ஆழ்ந்த நித்திரையை வந்து கர்த்தர் கொடுக்கறதை நாம் பார்க்கலாம். அதற்கு அடுத்த வந்து காரியம் வந்து என்ன சொல்கிறது? நித்திய நித்திரை இல்லையா? நித்திய நித்திரைக்கு இன்னொரு பேர் என்னது? செத்து போகிறது, மரணம் இல்லையா? நித்திய நித்திரைக்கு வந்து இன்னொரு இது வந்து எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நல்ல போராட்டத்தை கல்ற தோட்டத்தில் எல்லாமே எழுதியிருக்கும் இல்லையா?
நம்ம முதல்ல வந்து இது வந்த உடனே வாட்ஸ்அப்பில் இது வந்து ஒருத்தர் மாதிரி தானே என்ன கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். நம்ம கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்னா என்னது? அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்தார். அப்படி தானே இல்லைங்களா? ஸோ அப்போ வந்து அந்த ஒரு நம்பிக்கைனால தான் நம்ம மரித்தவர்களை குறித்து அதிகமாக நம்ம வந்து கலங்கி தவிக்கிறது இல்லை. இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து ஆதாரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் வந்து 7:60 வந்து ஸ்தேவானுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தேவானுடைய கடைசி நிமிஷங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. ஸ்தேவான் ரத்த சாட்சி. அப்போ நம்ம சொன்னபடி அப்போ அதுக்கு முந்தின அவர் ஆழ்ந்த நித்திரைக்குள்ளே தானே போயிருக்கணும், வெளிப்படுத்தல் அந்த வசனத்தின்படி இல்லையா? ஆனால் அவர் வந்து நித்திரை அடைந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவர் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளே கர்த்தர் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை ரிசீவ் பண்ணும்படிக்கு தன்னுடைய ஆசனத்திலேருந்து சிங்காசனத்திலேருந்து எந்திரிச்சு நிற்கிறார் இல்லையா? அப்போது அந்த இடத்துல வந்து ஏன் அப்படி ஒரு காரியம் நடந்தது? அப்போ அவர் வந்து எப்படி நித்திய இளைப்பாறலுக்குள்ளே போனார்? ஆழ்ந்த இதில் நித்திய இளைப்பாறலுக்குள்ளே பிரவேசித்தார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வீட்டுக்கு போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த 2 வசனத்துக்கு இடையில் வந்து ஒரு சின்ன இது இருக்கும். அந்த ஆத்துமாக்கள் என்னென்னா கதறினாங்க, நாங்கள் வந்து ரத்த சாட்சியாக மறிச்சிருக்கிறோமே, எங்களுக்காக நீங்கள் எவ்வளோ நாள் தான் பழி வாங்காமல் இருப்பீங்க. ஆனால் வந்து ஸ்தேவான் செய்த ப்ரேயரை நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் எடுத்துருங்க. அப்போஸ்தலர் 7:60 7:60 அவனோ முழங்கார் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான், கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். ஏன்னா அவர் வந்து ஏறெடுத்து ஜெபம் அந்த இடத்துல வந்து அவரை வந்து அந்த 5ஆம் முத்திரை உடைக்கும் பொழுது இருக்கக்கூடிய பலிபீடத்தின் கீழே கொண்டு போகாமல் நேராக கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போனது. அதே போல் நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் பரிசுத்தவான்களாய் நாம் வாழ்ந்து மரிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்ம கர்த்தருக்குள்ளே நாம் மரிப்போம் இல்லையா? அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை. இப்போ வந்து எல்லாமே பார்த்தாச்சு. நித்திரையை குறித்து 4 விதமான காரியங்கள், இளைப்பாறுதல் குறித்து 4 காரியங்கள், நித்திரை குறித்து 5 விதங்கள். அப்படியும் பார்த்தாலும் நமக்கு இன்னும் நித்திரை குறித்து இன்னும் ஒரு தெளிவுக்கு வேணும்னா, அவர் பவுல் சொல்ல வரக்கூடிய நித்திரை அது என்ன நித்திரை அப்படின்னு சொல்லி இன்னும் தெளிவு வேணும் என்றால் நாம் அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை எடுக்கலாம். நீதிமொழிகள் 6:10 இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்கு? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம்? அதில் சொல்லப்பட்டிருக்க நித்திரை வந்து பார்த்திங்கன்னா தூங்குறது, தூக்கம் ப்ளஸ் உறக்கம் = நித்திரை. எக்ஸ்ட்ரா உறக்கம் எக்ஸ்ட்ரா தூக்கம் = எக்ஸ்ட்ரா நித்திரை. அதே மாதிரி புரியுதா? ஸோ அந்த நித்திரையை தான் வந்து அந்த இடத்துல வந்து பவுல் வந்து சுட்டி காட்டுகிறார். இப்படிப்பட்ட நித்திரையிலிருந்து தான் நாம் எழும்ப வேண்டும். ஆனால் வந்து வேதத்தில் வந்து ஆண்டவருடைய கிருபையினால் 2 பேருடைய நித்திரையை வந்து நித்திரையிலிருந்து எழுப்பினதை நாம் பார்க்குறோம் இல்லையா? 2 பேருக்கு ஆண்டவர் வந்து கிருபையாய் அவருடைய நித்திரையிலிருந்து எழுப்பி செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லிக் கொடுத்தாங்க. அதில் ஒருவர் வந்து யார்? சூறை செடியின் கீழ் படுத்திருந்த எலியா. 2வது நபர் வந்து கப்பலின் அடித்தட்டிலே படுத்திருந்த யோனா. இந்த 2 பேரையும் வந்து என்ன செய்கிறாங்க? அதில் வந்து சூறை செடியின் கீழே படுத்திருக்கிற எலியாவை பார்த்து யார் எழுப்பி விட்டா? கர்த்தருடைய தூதன் வந்து எழுப்புறாங்க. எழுப்பி என்ன சொல்கிறாங்க? அந்த இந்த வசனங்களை நோட் பண்ணிக்கங்க, பின்பாக உங்களுக்கு அது பிரயோஜனமாகும். 1 ராஜாக்கள் 19:5-7, அதே மாதிரி 1 ராஜாக்கள் 19:15-16. இந்த 2 காரியம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா எலியாவினுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய தூதன் வந்து எழுப்பி என்ன சொல்கிறாரு? நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வந்து வெகு தூரம். இன்றைக்கி வந்து ஆண்டவர் சொல்கிறது என்ன சொல்கிறது? இதில் பார்த்தோம் இல்லையா? நித்திரையில் வந்து எக்ஸ்ட்ரா தூக்கம் எக்ஸ்ட்ரா உறக்கம் மாதிரி இன்னும் வந்து தாமதித்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு இன்னும் தாமதம். இந்த காரியம் என்ன சொல்கிறது? எல்லாத்தையுமே நம்ம தாமதித்துட்டு இருக்கும்போது ஒரு நாளில் வந்து நித்திரை வந்து ஒரு பெர்மனன்ட் நித்திரை வந்திருக்கும் போது நம்ம வந்து எல்லாமே நம்மளுடைய கடமைகளை செய்யாதபடிக்கு நம்ம நித்திரைக்குள்ளே போகிற மாதிரி ஆகிடும். அதனால தான் இனியும் தாமதிக்க கூடாதுங்கிறத வந்து கர்த்தர் இந்த நாளில் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம். நாம் என்ன செய்தாலும் கர்த்தருக்கென்று அவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்கென்று மகிமைக்கென்று நாம் செய்து முடிக்க வேண்டும். அதனால் செய்ய வேண்டிய காரியம் அது அதிகமாக இருக்கிறது. இப்போ எலியாவை பார்த்தீங்கன்னா அவர் 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ண சொன்னாங்க. நான் சீக்கிரமாக நான் கடந்து போகிறேன். 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ண சொன்னாங்க. அடுத்தது வந்து எலிசாவை வந்து அவருடைய ஸ்தானத்தில் வந்து தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணாங்க. இந்த 3 காரியத்தில் பார்த்தீங்கன்னா 2 காரியத்தை வந்து அவர் செய்யலை, அவர் செய்ய முடியலை. ஆனால் ஒரு காரியம் எலிசாவை மாத்திரம் தான் அவர் செய்தார். அதுக்காக வந்து அவர் மினிஸ்ட்ரி வந்து இன்கம்ப்ளீட் சொல்ல முடியாது. சில காரியங்களை வந்து கர்த்தர் கொடுத்தாலும் அது வந்து அதனுடைய பொறுப்பு வந்து மற்றவர்களை தொடர்ந்து கடந்து செல்கிறதை நம்ம பார்க்கலாம். சொல்கிற போகிறீங்களா? ஸோ அப்போ வந்து எலியாவுக்கு அந்த இடத்துல ஒரு கிருபை பாராட்டப்பட்டது. அது நிமித்தமாக அவர் அப்படியே ஆண்டவர் விடாமல் அவருடைய காரியங்களை செய்யும்படியாக
எலிசாவை வந்து அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணும்படியாக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து யோனா வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன? அவர் வந்து நினிவேல போய் மக்களை வந்து எச்சரிக்கை செய்யணும், கர்த்தருடைய கோபத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும், அதன் மூலமாக அவர்கள் காக்கப்பட வேண்டும். இதுதான் யோனாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையான ஒரு காரியம். ஆனால் அவர் என்ன செய்தார்? கப்பலின் அடித்தட்டில் போய் நல்ல வந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் அயர்ந்த நித்திரையாக இருந்தார்னு சொல்லியிருக்கோம். கப்பல் மாலுமி தான் வந்து எழுப்பி என்ன சொல்கிறாங்க, பல காரியங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் தேவ திட்டத்தை நிறைவேற்றாரு. கடைசி நிமிஷத்தில் அவர் ரொம்ப கோவப்பட்டார். அதெல்லாம் தட்ஸ் டிஃப்ரெண்ட். நம்ம அதை குறித்து நம்ம யோசிக்க வேண்டாம். ஆனாலும் அந்த இடத்துல வந்து அயர்ந்த நித்திரையில் இருந்த ஒரு மனுஷனை வந்து எழுப்பி தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு கர்த்தர் பாராட்டின கிருபை. அந்த கிருபை வந்து மகா பெரிய கிருபை. அதனால் இப்போ வந்து மறுபடியும் நாம் திரும்பி வருவோம். ரோமர் 13வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். வாசித்த காரியத்தில் வந்து முதல்ல வந்து நித்திரையை விட்டு எழுந்து 4 காரியங்களை பார்த்தோம். நித்திரை குறித்த காரியத்தில் 4 காரியங்களை நம்ம வந்து விட வேண்டும் என்று பார்த்தோம். விடணும், எழுந்திருக்க வேண்டும், வேலை வந்து விட்டது என்று அறிந்தவர்களாக இருக்க வேண்டும், அதே போல் இப்படி நடக்க வேண்டும். இப்போ நம்ம பார்ப்போம் எப்படி நடக்க வேண்டும். இதை குறித்து ஒரு 4 காரியங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா 12 வாசிங்க. இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு. முதலாவது என்ன காரியம்? முதல் காரியம் என்ன? அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட வேண்டும். இரண்டாவது, ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தது 13வது வசனம். எப்படி நடக்கணும்? அடுத்தது 3வது, சீராய் நடக்க வேண்டும். 4வது காரியம் 14 வாசிங்க. துரிச்சைகளுக்கு இடமான உடலாய் பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இப்படி இந்த 4 காரியங்களை பற்றி கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். முதலாவது, அந்தகாரத்தின் கிரியைகள். அந்தகாரத்தின் கிரியைகள்னால் என்னது? நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஆத்துமாவை வந்து இருளாக்கக்கூடிய, ஒரு இருளாக்கக்கூடிய எந்த ஒரு கிரியைகள், எந்த ஒரு சூழ்நிலைகள், எந்த ஒரு செயல்பாடுகள் எல்லாமே வந்து அந்தகார கிரியைகள் தான். அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் வரக்கூடிய ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்கும், அது வினோதமாக இருக்கும். ஆனால் அந்த காரியங்களை நாம் அறிந்து கொண்டு நமக்கு இதில் வந்து ஒரு அந்தகாரத்தின் இருள் இருக்கிறதா என்று நாம் பார்த்து கொண்டு அதை விட்டு என்ன பண்ணணும்? விலகி ஓடணும். அதனால தான் எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருக்குது. இதெல்லாம் விடணும்னு சொல்லியிருப்பாங்க. 2 காரியத்தை விடணும்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்று, சுற்றி நம்ம நெருக்குகிற பாரத்தையும் சுற்றி இருக்கக்கூடிய பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்க விட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓரக்கடவும். ஸோ அப்போ வந்து நம்முடைய அந்தகார கிரியைகளை நம்ம உதறி தள்ளிவிட்டு, அதில் அதிகமாக இருக்கிறது வந்து பாவம் நமக்குள்ளே அந்தகாரத்தை கொண்டு வரும். இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தனால் நாம் இதை வந்து ஒதுக்கி தள்ள வேண்டும், இதை விட்டு ஓடிவிட வேண்டும், அதை விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாளில். அதே போல் 2வது காரியம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒளியின் ஆயுதங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒளியின் ஆயுதங்களை வந்து நம்ம தரித்து கொள்ள வேண்டும் என்று. ஒளியின் ஆயுதங்களுக்கு வந்து இதற்கு ஈக்குவலன்னு நம்ம சொல்லப்போனால், ஒளியின் ஆயுதங்கள் சொல்லப்போனால் இதற்கு பேர் சர்வாயுத வர்க்கங்கள் தான் ஒளியின் ஆயுதங்களாக வந்து பவுல் இங்கு குறிப்பிடுகிறார். சர்வாயுத வர்க்கங்களை குறித்து சொல்லும் பொழுது எபேசியர் 6வது அதிகாரத்தில் வந்து நமக்கு 6 விதமான சர்வாயுத வர்க்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? 6 விதமான சர்வாயுத வர்க்கங்களை சொல்லியிருக்கிறார். அதை தரித்து கொள்ளணும். அந்த ஆயுதங்கள் வந்து நமக்கு இருக்கணும். இதெல்லாம் வந்து எப்படின்னா, தேவன் நமக்கு ஈவாய் கொடுத்த பரிசுத்தங்கள். தேவன் நமக்கு ஈவாய் கொடுத்த பரிசுத்தங்கள் அது வந்து நமக்கு வந்து ஒரு அணிகலன்களைப் போல உள்ளது இல்லையா? சத்தியம், அது 6 விதமான காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? எபேசியர் 6:14-17 வந்து சொல்லப்பட்ட 6 விதமான காரியங்கள் வந்து முதல்ல வந்து சத்தியம், சமாதானம், 2வது சத்தியம், நீதி, சமாதானம், விசுவாசம், ரட்சணியம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இந்த 6 காரியங்களை கொடுத்துருக்கு. இப்போ நம்ம வந்து ஆவியின் பட்டயங்கள் அல்லது ஒளியின் ஆயுதங்களை நம்ம தரித்திருக்கிறோம். தரித்துக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்? அப்படி இருக்கணுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6:18 வாசிங்க. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் எப்படி இருக்கணும்? விழித்து கொண்டிருக்கணும். யார் கூட சேர்ந்துருக்கணும்? சகல பசுத்தவான்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனையாய், ஒரு சபையாய் நாம் செய்யக்கூடிய ஒரு ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு நம்ம அப்படி நின்றக்கூடாது.
நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வேண்டுதல், விண்ணப்பம், ஆவியினால ஜெபம் பண்ணி பரிசுத்தவான்களோடு சேர்ந்து நம்ம எப்போ விழித்து கொண்டிருக்க வேண்டும். நம்ம எப்போவுமே ஒரு அலர்ட்டாக இருக்கணும். இது ஒரு சபை சார்ந்த ஒரு ஊழியத்திற்குரிய ஒரு ஆதாரமான ஒரு வசனம். எனவே நாம் இந்த நாளில் ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளுவோம். கர்த்தருக்கென்று என்ன சொல்கிறது, சபையாய் நாம் செய்யக்கூடிய ஊழியங்களிலே நாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை பலமாய் கட்டுவோம். தேவசேனையில் நம்ம இணைத்து கொள்ளுவோம். புரியுதா? தேவசேனையிலே நாம் இணைத்து கொள்ள வேண்டும். மூன்றாவது காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க வேண்டும். மூன்றாவது காரியம், பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க வேண்டும். நாம் சீராய் நடக்க வேண்டும்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து நாம் நடக்க வேண்டும், இல்லையா? நம்முடைய வழிகள் எல்லாமே தாறுமாறாக தான் இருக்கும். மனுஷனுக்கு தோன்றக்கூடிய வழிகள் எல்லாம் அநேக நேரத்தில் அது மரண வழிகளாக தான் இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால் நம்முடைய வழிகள், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய சித்தத்திற்கு இசைந்து ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் அதில் நடக்கும் பொழுது அது தேவ சித்தத்தின்படி நடக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். அதற்காகவே அவர் ஒரு அஷூரன்ஸே கொடுக்குறாரு. நல்லா பார்த்தீங்கன்னா சங்கீதம் 32:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு போதித்து உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். நடக்கிறது மாத்திரம் இல்லை, அவனுக்கு ஆலோசனை சொல்லிக்கொண்டே இருப்பேன்னு சொல்லி கர்த்தரே இசைந்து நமக்காக அவர் நம்மளை நடத்தும்படிக்கு அவர் சித்தம் கொண்டிருக்கிறாரு. நம்ம வழி நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஆண்டவரே என்னை பிடித்து கொள்ளுங்க, உம்முடைய வழியில் என்னை நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை சீராய் நடத்துவார், இல்லையா? அவர் நன்றாய் நடத்துவார். அதே போல தான் அவர் இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 30:21 நீங்கள் வலதுபுறமோ இடதுபுறமாய் சாயும் பொழுது வழி இதுவேன்னு சொல்லக்கூடிய கர்த்தருடைய சத்தம் உங்களுடைய போதருடைய சத்தத்தை நம்ம கேள்விப்பீங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதனால் நமக்கு கர்த்தர் வழிகாட்டும்படிக்கு அவர் ஆவலாக இருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம் நம்ம நிதானித்து பார்த்து கொள்வோம். அடுத்த காரியம் பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். முதலாக பாவம் செய்த உடனே ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் என்ன செய்தாங்க? தேவனாகி கர்த்தர் என்ன செய்தார்? 3:21 வாசிங்க. ஆதியாகமம் 3:21. தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? அந்த இடத்துல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது ஸ்கின்னு சொல்கிறோம், இல்லையா? நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் அன்னைக்கு உடுத்தின அதே இந்த ஸ்கின்னு தான் நினைக்கிறேன். இந்த ஸ்கின்னை தான் ஆண்டவர் மீன் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். தோல் உடைகளை, அந்த தோல் இன்னைக்கு வர அப்படி பர்மனெண்ட்டாக இருக்குது, இல்லையா? அவர் உடுத்தின என்றைக்குமே பர்மனெண்ட்டு தான். நம்ம அணியக்கூடாது. இப்போ ட்ரெஸ் அணிஞ்சிட்டானா வீட்டில் போனோடனே கலட்டி போட்டுருவோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுறது? இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள், உங்களோட ஒட்டி கொள்ளுங்க. உங்கள் ஸ்கின்னு உங்களோட கூட என்ன சொல்கிறது, இந்த சாண்ட்விச் சொல்லுவாங்க, இல்லையா? அதே போல் கம்ப்ளீட்லி யூ கெட் சூப்பர் இம்போஸ்ட் வித் யுவர் செல்ஃப். அப்படி உங்களை அப்படி ஒட்டிக்கங்க. இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து உங்களை அணைத்து கொள்ளுங்கள். அவரை விடாதபடிக்கு அவரை தரித்து கொள்ளுங்க. அப்போ அவரை தரித்து கொண்டால் என்ன நடக்கும்? அவருடைய சுபாவங்கள் வெளிப்படும், அவருடைய குணாதிசயங்கள் இருக்கும், இல்லையா? நம்ம அவருக்கு சாட்சியாக இருப்போம். அவருடைய சாயல் மற்றவங்களுக்கு பிரதிபலிக்கும். அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும்? நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் பரிசுத்தமாய் காத்து கொள்ளப்படும், இல்லையா? அவருடைய வருகையில் அவருடைய சாயலுக்கு டிரான்ஸ்ஃபிகர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போமே இயேசுவை மாற முடியாது. இயேசுவின் சாயலுக்கு மாறணும். நல்லா புரிந்து கொள்ளணும். இயேசுவின் சாயலுக்கு நம்மளை மாற்றுகிறவர் தேவன். அதுதான் அவருடைய சித்தம். அதனால் நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் தரித்து கொள்வோம். அணிந்து கொள்றதில்ல, தரித்து கொள்வோம். அப்போ நம்மளை அவரும் கைவிட மாட்டார். நம்மளை அவர் தொடர்ந்து நம்மளை பிடித்து கொள்ளுவார். சரிங்களா? அப்போ இந்த காரியங்களை நாம் இந்த நாளில் பார்த்துருக்குறோம். முதலாவதாக நம்ம நித்திரை விட்டு எழும்ப வேண்டும். அதற்கு ஆதாரமாக 4 காரியங்கள். அது என்னெல்லாம் நம்மளை கரெக்ட் பண்ணுங்கிற காரியத்துக்காக அதுலேருந்து எப்படி நம்ம விடுபட்டு கொள்ள வேண்டும். பின்பாக நாம் ரட்சிப்பு நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறதுனாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லி 4 காரியங்களை நம்ம பார்த்தோம். அந்தகார கிரியைகளை விட்டுவிட வேண்டும், ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும், இல்லையா? அதற்கப்புறம் பகலில் நடக்கிறவர்களை போல சீராய் நடக்க வேண்டும். 4வதாக இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட 4 காரியங்களை நாம் இந்த நாளில் இப்படியாய் வாழும் பொழுது, இப்படி பற்றி கொண்டு வாழும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் ஏதாவது ஒரு நித்திரையில் இருந்தால் கூட அந்த நித்திரையிலிருந்து கர்த்தர் நம்மளை எழுப்பி நம்மளை பிரகாசிக்க செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கடைசியாக தாவீது சொன்ன அவர் செய்த ஒரு பொருத்தனையின் ஸ்திரத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் இந்த பகுதியை நான் முடிக்கிறேன். 132வது சங்கீதம் 2-3 வசனங்கள். அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலில் ஏறுவதும் இல்லை. என் கண்களுக்கு நித்திரையையும்
என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வர விடுவதில்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோவின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். இந்த நாளில் நம்ம என்ன தியானித்தோம்? நித்திரை குறித்து தியானித்தோம் இல்லையா? தாவீது என்ன பொருத்தனை பயிரை பண்ணுறாரு? நான் வீட்டில் போய் படுக்கையில் ஏற போகிறதில்ல, நித்திரை வர செய்ய வரதில்லை, என் இமைக்கு உறக்கத்தை கொண்டு வரதில்லை. எவ்வளோ பெரிய ஒரு பொருத்தனை! ஆண்டவருக்காக அது செய்ய வேண்டிய காரியங்களை அவர் சொல்கிறார். யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை காணும் மட்டும் என் காரியத்தில் நான் உறுதியாக இருப்பேன், அதுவரை எனக்கு நித்திரையும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் அழகாக சொல்லியிருக்கிறார். அதே போல் நம்ம இந்த நாளில் கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் எந்த விதமான ஒரு நித்திரையில் இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலே நம்மளை விடுவித்து பிரகாசிக்க செய்ய வல்லவராக இருக்கிறார்.